பொதுவா தமிழகத்துல எந்த ஒரு திருக்கோயிலுக்கு நாம போனோம் அப்படின்னாலும், அங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு திருப்பணிகள் மேற்கொண்ட ராஜாவோ, ராணியோ இல்லன்னா யாரோ ஒரு செல்வந்தருடைய ஓவியம் இல்லன்னா சிற்பங்களானது வடிக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் நம்ம தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில்ல மராட்டிய ராஜா, ராணிகளுடைய ஓவியங்கள் இருக்கு. அத பார்க்க தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர்களுடைய காலத்துல கட்டப்பட்ட சுப்பிரமணியருடைய சன்னதி இருக்கு இல்லையா? அதாவது முருகனுடைய சன்னதி. இதுக்கு நேர் எய்த்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மண்டபமானது இருக்கும். இந்த மண்டபம் மொத்தமா 32 தூண்கள கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இது கட்டப்பட்டது யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையோட முதல் நாயக்கமர்னு அறியப்படக்கூடியவர் தான் சிவப்ப நாயக்கர். இவருடைய அண்ணனான மல்லப்பர் அப்படிங்கிறவர் தான் இந்த 32 தூண்கள் கொண்ட பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை கட்டியிருந்திருக்காரு. அவர் கட்டிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மண்டபம் முழுவதா வெறுமன தூண்கள் இருந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உத்தரம் இருந்திருக்கு. சைடில் சுவர்கள் அடைக்கப்படலை. வெறுமன திறந்தவெளி மண்டபமாக தான் இந்த மண்டபமானது இருந்திருக்கு. இந்த மண்டபத்துடைய இடதுபுறம் நுழைவாயில பார்த்தீங்க அப்படின்னா மல்லப்பருடைய சிலை கூட இருக்கும். பின்னர் ஆட்சிக்கு வந்த மராட்டிய மன்னர்களுடைய காலத்தில் பெரிய கோயிலில் பல திருப்பணிகளை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. அதில் ஒரு திருப்பணியாக தான் இந்த மண்டபத்துடைய சுவர்கள் எல்லாமே முழுமையாக அடைக்கப்பட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய ஓவியங்கள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக வரையப்பட்டிருக்கு. அந்த ஓவியங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓவியத்தில் ஆதி சிவாஜி அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1674 1880 வரைக்கும் வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி புயலாகவே இருந்த சத்ரபதி வீர சிவாஜியோடைய ஓவியம் தான். இந்த ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஆபரணங்களோ இல்லைனா அணிகலன்களோ எதுவும் இல்லாமல் ரொம்பவே அழகாக ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. மராட்டிய மன்னர்கள் எல்லாருமே கையில் பார்த்தீங்க அப்படின்னா பூ போன்ற ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறது போல தான் எல்லா ஓவியங்களுமே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் இவரை ஒரு மிகப்பெரிய கடவுளாகவே பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூருடைய முதல் மராட்டிய ராஜான்னு அறியப்படக்கூடிய வெங்கோஜி என்கிற எக்கோஜி. இவர் பார்த்தீங்கன்னா 1676 1684 வரை தஞ்சாவூர் ஆண்டிருக்காரு. இவர் பெங்களூரிலேருந்து பிஜாப்பூர் சுல்தானுடைய படையோட இங்கே தஞ்சாவூருக்கு வந்தவர். தஞ்சையில் இருந்த நாயக்க ஆட்சியை எடுத்துட்டு இவர் அவருடைய மராட்டிய ஆட்சியை புகுத்திக்கிறாரு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறானது இருக்குது. அது மற்றொரு தனி பதிவில் தஞ்சையுடைய வீழ்ச்சியும் வளர்ச்சியும் அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம். இந்த பதிவில் இந்த ஓவியங்களை குறித்து மட்டும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜியோடைய ஓவியங்கள் போலவே மிகப்பெரிய அளவில் ஆபரணங்களோ இல்லைனா அணிகலனோ போர் வாள்கள் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்கோஜியோடைய மகனான முதலாவது மகனான முதலாம் ஷாஜி அப்படிங்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா 1684 1712 வரைக்கும் தஞ்சாவூர் ஆட்சி செய்தவர். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் கோட்டைகளும் இருந்திருக்கு. இவருக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு அடுத்ததாக இவருடைய சகோதரரான முதலாம் சரபோஜி பொறுப்பெடுத்துக்கிறாரு. இதற்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. தஞ்சாவூர் ராணி அப்படின்னு சொல்லி ஒரு நாவலே இதுக்கு வந்திருந்திருக்கு. இவங்களுடைய கதையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்னா அடுத்து யார் வருவாங்க பதவிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பதட்டமும் இவங்களிடையே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சகோதரரே அங்கே ராஜாவாக வந்துட்டார். இவருடைய ஓவியமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஓவியங்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மினுமினுக்கும். ஏன் அப்படின்னா இவை எல்லாமே தங்கத்தால் வரையப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. போர்வாளுடைய கைப்பிடி, அரியாசனம், கிரீடம், அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் தங்கமானது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் ஷாஜி தன்னுடைய 12வது வயதிலேயே தஞ்சாவூர் அரியணைக்கு வந்துடுறாரு. ராஜாவா இளமையான பருவத்திலேயே எடுத்துக்கொண்டதுனால இவருக்கு அதிகமான டைமானது கிடைச்சது. அதனால் இவர் இலக்கியங்கள் பக்கம் அதிக கவனத்தை செலுத்தினார். இவருடைய காலத்திலும் சரி, இவருடைய சகோதரரான முதலாம் சரபோஜியோடைய காலத்திலையும் சரி அதிகமான தமிழ் நூல்கள் தஞ்சாவூரில் ஏற்றப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நாடகங்களும் ஏற்றப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த யானை மேலே உட்காந்துருக்கார் இல்லையா முதலாம் சரபோஜி, இவருடைய காலத்தில் தான் திருக்கடையூரில் ஏற்றப்பட்ட அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியானது ஏற்றப்பட்டது. நீங்கள் அபிராமி பட்டர் படத்தில் கூட பார்த்துருக்கலாம். ஒரு ராஜா அவரை தடுப்பார், கொள்வார், தீக்கு மேலே நிற்க வைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க முடியாது. இது எல்லாமே முதலாம் சரபோஜியோடைய காலத்தில் நடந்தது தான். ஏன் அப்படின்னா இவங்களுடைய காலத்தில் தான் பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய திருவையாறாக இருக்கட்டும், மாயூரமாக இருக்கட்டும் எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இவருக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராஜா பார்த்தீங்க அப்படின்னா அவரும் இவங்களுடைய சகோதரர்களில் ஒருவர் தான். மொத்தமாக ஷகுஜிக்கு மொத்தம் 3 மகன்கள். அந்த 3வது மகனாக இருக்கக்கூடியவர் தான் முதலாம் தொலஜா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த துக்கோஜி. இவர் 1728 1736 வரை ஆண்டிருக்காரு. பொதுவாகவே மராட்டிய ராஜாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போர் வாளோட தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களாம் ரொம்ப வீரம் பொருந்தியவர்களாக வரலாறுல சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த ராஜாக்கள் எல்லாருக்குமே மற்றொரு பக்கமும் இருந்திருக்கு. இவங்க எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய மொழியியலாளராகவும் இருந்திருக்காங்க. அதாவது புத்தகங்கள் ஏற்றுறதா இருக்கட்டும், மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், இசைக்கலைஞர்களை ஊக்குவித்து இசைக்கலைஞர்களோட தாங்களும் இசைக்கிறதா இருக்கட்டும்னு ஏகப்பட்ட மல்டி டேலண்டட் பர்சனாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவர் தான் தஞ்சையில் இந்துஸ்தானி அப்படிங்கிற ஒரு இசையை அறிமுகப்படுத்தினவர். இது மட்டும் இல்லாமல் இவரே சங்கீதத்தை பற்றி சங்கீத சமமிர்த்தி அப்படிங்கிற ஒரு நூலையை எழுதியிருக்காரு. துக்கோஜிக்கு அடுத்ததாக அவருடைய முதல் மகனான
இரண்டாம் எக்கோஜி அப்படின்னு அறியப்படக்கூடிய பாபா சாஹேப் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறுகிய காலம் தான் ராஜாவாக இருந்திருக்காரு. சரியாக சொல்லணும்னா வெறும் ஒரே ஒரு ஆண்டு தான் இவர் ஆண்டிருக்காரு. பிறகு உடல்நலக்குறைவால் இவரும் காலமாயிடுறாரு. மராட்டிய ராஜாக்கள் பெரும்பான்மையானவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மகாராஷ்டிரிய மகளிர்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. மற்ற ஜாதி பெண்களை எல்லாரையுமே சேர்த்து கொண்டவர்களாக தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரிய மகளிர்களை கல்யாணம் பண்ணி அவங்கள பட்டத்தரசி ஆக்கியிருந்தாங்க இல்லையா, அவங்க மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அரசு ஆள்ற உரிமையானது வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சில சமயம் இவங்களுடைய வரலாறுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பட்டத்தரசியோடைய குழந்தை பிறக்கலை அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தத்தெடுக்கும் முறையை இவங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க. தஞ்சை மராட்டியர்களுடைய வரலாறுலேயே ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மூலியமாக பிறந்த குழந்தைகளும் அரசு ஆண்டிருக்காங்க. இதில் குறிப்பிடத்தகுந்த மிக வீரமான இருந்த அரசர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுஜானா பாய் சாஹேப் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த பாபா சாஹேப் அவங்களுடைய மனைவி. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் போலவே ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மராட்டிய ராஜாக்களுடைய வரலாறுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் ஆட்சி செய்த ஒரே ஒரு ராணி அப்படின்னா இது இவங்க மட்டும்தான். ஏன்னா சுஜானா பாய் ஆட்சி செய்த காலத்தில் தஞ்சாவூரில் ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி தஞ்சாவூருக்குள்ளாரையே மிகப்பெரிய ஒரு பூசலானது இருந்து வந்தது. அதனால் காரணத்தினாலேயே இவங்க இறந்துட்டதா சொல்கிறாங்க. இவங்களோட இந்த ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெண்கள் அவங்களுக்கு சாம்பரம் வீசுவது போலவும் நடுப்பறை இவங்க அமர்ந்திருக்கிறது போலவும் இருக்கும். இந்த தேர் முழுவதுமே தங்கத்தால் செய்யப்பட்டது போன்று ரொம்பவே மினுமினு ஜிகுன்னு இருக்கும். மற்ற ஓவியங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஓவியம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அளவிலான ஒரு ஓவியமாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராஜா பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பேர் பிரதாம சிம்பர். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மூல அனுமாருடைய திருக்கோயிலாக இருக்கட்டும் மற்ற திருக்கோயில்கள் நிறைய இவர் கட்டியிருந்திருக்காரு. இவர் தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா சேர்த்து கொண்ட பெண் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி அப்படின்னு துக்கோஜியால் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணுடைய மகன் தான் இவங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் ராஜவாரிசு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஒரு சிலரால் இவர் அரச ரத்தம் இல்லை அது இதுன்னு சொல்லி இவர் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. இவருடைய மகன் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2ஆம் துலஜா. இவர் 1763 1782 கிட்டத்தட்ட 22 வருஷம் தஞ்சாவூரை மிகப்பெரிய அளவில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவருடைய காலகட்டத்தில் தான் தஞ்சாவூரில் பிரிட்டிஷார் ரொம்பவே ஆழமாக கால் ஊன்றினாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் பல சர்ச்சுகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. பல மதங்களோட நல்லிணக்கத்தோடையே இருந்திருக்காரு. இவருடைய காலத்திலையும் வாரிசு பிரச்சனையானது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மனைவியான மோகனாபாயோடைய வயிற்று மூலியமாக பிறந்த பிரதாப சிம்மஹஜி, அதாவது தன்னுடைய அப்பா பெரிய இவர் வச்சுருந்திருக்காரு பையனுக்கு. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்திலேயே இறந்து போயிடுறான். இவருடைய 2வது மனைவியான ராஜகுமாரா பாய் மூலியமாக அபருபாயி அப்படின்னு ஒரு பெண் குழந்தையானது பிறக்குது. இவருக்கு 8 வயதிலேயே திருமணம் செய்து வச்சிடுறாங்க. இவர் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சாமி அப்படின்னு ஒரு பையனும் சாந்தாபாயின்னு ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. சரி, துலஜா என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மகள் வயது பையனாக இருந்தாலும் அவனை அடுத்த இளவரசனாக்கி அடுத்த ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவருடைய மகளான அபருபாயும் இறந்துடுறாங்க, மாருதி சாமியும் இறந்துடுறாரு, சாந்தாபாயும் ஒரே வருஷத்துலேயே இறந்துடுறாங்க. இதனால் இவர் ரொம்பவே மனம் நொந்தவராக இருக்கார். இதுக்கப்புறம் இவருக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 23/1/1787 17 வயசு பையன் ஒருத்தனை 2ஆம் சரஃபோஜி அப்படின்னு பெயர் சூட்டி தன்னுடைய இளவரசனாக இவர் அறிவிக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரனும் இருக்கார். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா அமர் சிங். சரஃபோஜி இளவரசருக்கு இவரை கார்டியனாக நியமித்து இவருடைய பொறுப்பில் சரஃபோஜியை கொடுக்குறாங்க. ஆனால் இவர் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இதனால் சரஃபோஜிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சென்னைக்கு இந்த சரஃபோஜியை அனுப்பிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் துலஜாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் பாதிரியார். அவருடைய சர்ச்சு பற்றியும் அந்த பளிங்குக்கல் சிலையை பற்றியும் நம்ம முன்பே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் இல்லையா. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட 11 வருஷம் அமர் சிங்கானவர் ஆட்சி புரிகிறாரு. இந்த இடத்துல அமர் சிங்கோட ஓவியமானது இருக்காது. ஏன்னா அமர் சிங் சரஃபோஜிக்கு கொஞ்சம் எதிரியாக இருந்தது அப்படிங்கிறதுனால அவருடைய ஓவியமானது இங்கே வரையப்படலை. சரபோஜியுடைய காலத்தில் தஞ்சாவூரில் நாடகம், இசை, தமிழ் மொழி, கல்வின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது. இவருடைய மிகப்பெரிய அளவிலான கலை ஆர்வமானது தஞ்சாவூரில் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மகனானவர் தான் 2ஆம் சிவாஜி. இவர் 1832 1855 வரை ஆண்டார். இவருக்கும் இதே வாரிசு பிரச்சனையானது இருந்து வந்தது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அக்கா பொண்ணு ஒருத்தவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் சைதாம்பால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமாட்சி பாய் அப்படின்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்மா பாய் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு ஆண் பையன் அப்படின்றது இல்லை. அப்படிங்கிறதுனால இவர் 1855 இறந்ததுக்கப்புறமா தஞ்சாவூருடைய ஒட்டுமொத்த அரசாட்சியுமே பிரிட்டிஷார் தன்னுடைய கையில் எடுத்துக்கிறாங்க.
1852 ஒரே நாளில் 17 கல்யாணமானது இவர் பண்ணிக்கிறாரு. இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா 1855 இவர் இறந்துபட்டு போயிடுறாரு. இவரோட ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்பீரமாக வரைஞ்சிருப்பாங்க. ஒரு ஊஞ்சல்லையோ இல்லைனா ஒரு ஆசனத்தில் இவர் உட்கார்ந்துருக்கிறது போலவோ, நீண்ட ஆடையும் மிகப்பெரிய ஒரு ஷெர்வானி மாதிரி ஒரு ட்ரெஸ் இவர் போட்டிருப்பாரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கோஸ்தரம் மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கிய மீசையாக இருக்கட்டும், தாடியாக இருக்கட்டும், இவை எல்லாமே ரொம்பவே அழகாக வரையப்பட்டிருக்கும். இவர் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மிகப்பெரிய அலுவலர் உதவியாளராக இருந்த ஒருவருடைய ஓவியமானது இருக்கு. தஞ்சாவூரின் அரண்மனையோடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மராட்டியர்களின் தர்பார் ஹால் இருக்கு இல்லையா, அங்கேயும் இதே போன்ற 2ஆம் சிவாஜியோடைய ஓவியமும் அவருடைய அலுவலர் ஓவியமும் இருக்குது. 2ஆம் சிவாஜியோடைய ஓவியத்திற்கு நேர் அருகே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் மனைவியான சைதாம்பா பாய் சாஹேப் அவங்களுடைய ஓவியமும் இருக்குது. இந்த ஓவியம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிதலமடைஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற ஓவியங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஓவியங்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பெடலாக வந்த விஷயங்கள் ரொம்பவே இந்த ஓவியத்தோட அழகையை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மகாராஜா கல்யாணத்துக்காக 1818 ஜூன் 30 மேச நாற்காலி பண்ணின வகையில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கல்யாணத்துக்கு நடந்த சின்ன சின்ன செலவுகளை கூட அந்த காலத்திலேயே மோடி டாக்குமெண்ட்ஸில் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இது மூலியமாக இவங்களுக்கு 1818 கல்யாணமானது நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ராஜா ராணிகளுடைய ஓவியங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தானி இசைக்கலைஞர்களில் ஒருவரான ஒரு பெண்ணுடைய ஓவியமும் இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம் ஆடக்கூடிய மற்றொரு பெண்ணுடைய ஓவியமும் இங்கே இருக்குது. ராணியோட அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிற்கக்கூடிய வகையில் ஒரு மராட்டிய பெண் ஒருத்தவங்களுடைய ஓவியமானது இருக்குது. மராட்டியர்களுடைய காலத்தில் ஜட்டி குஸ்தி போடுறவங்க அதிகமாக இருந்திருக்காங்க. இவங்களாம் வாழ்ந்த இடம் தான் இப்போ கீழே வஸ்தா சாவடி மேலே வஸ்தா சாவடின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இவங்க ஜட்டி குஸ்தி போடுறவங்க வாழ்ந்த இடம் தான். அடுத்ததாக ஒரு உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே நிற்கக்கூடிய ஒரு யானையுடைய தோற்றமானது இருக்குது. மராட்டிய ராஜாக்களுடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பிரிட்டிஷாருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அவங்களுடைய தாக்கமானது இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் முதற்கொண்டு எல்லாராலையும் உணரப்பட்டிருக்கு. இதை பிரதிபலிக்கிற விதமாக அவங்களுடைய ஆடை அணிகலன்களாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க சலாம் வைக்கிற முறையாக இருக்கட்டும், இவை எல்லாமே பிரிட்டிஷாருடைய அந்த பக்கிங்ஹாம் பேலஸுக்கு வெளியில் நிற்பாங்க இல்லையா சோல்ஜர்ஸ், அவங்கள போலவே இவங்க எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, சலாம் வைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க, எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளியுங்க. யாத்ரிகனின் யாத்திரை தொடரும்.